வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. பட்டு என்ன காரணம்னா ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் திருப்பி வந்துருச்சு. ஏன்னா லோவஸ்ட் லெவலுக்கு போனதுனால திருப்பி பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எந்த வித மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் மேபி விஜய் வந்து பவருக்கு வந்தது கன்ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் மேலே போயிடுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. அது கூட இருக்கலாம், அந்த பாசிட்டிவ் நியூஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். எனி ஆஃப் தி ரூபாவது டிப்ரிஷியேட் ஆனது அதுதான் 95.69 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் லெவல் இது வரைக்கும் போகாத லெவல் இப்போ போயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஆயில் ப்ரைஸும் அதே $106 தான், ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாண்டுலேயும் அதே மாதிரி தான் 7.04 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஹை ஈல்டு தான் இருக்குது. பட் நிறைய விலை ஏறப்போது. இன்னையோட இன்ஃப்ளேஷன் டேட்டா கூட வந்திருக்கு, 3.5க்கு மேலே போயிடுச்சு. தென் இது வந்து ஈவன் வித்தவுட் ஆயில் ப்ரைஸ் ரைஸ் இல்லாமல், அப்போ நினச்சிக்கோங்க ஆயில் ப்ரைஸும் ரைஸ் ஆச்சு அப்படின்னா எங்கே போய் முடியும். அதுவும் நிறைய பேர் வந்து பேசுகிறதுனால கிளியராக சொல்லலாம், 20லேருந்து 25 ரூபா பெட்ரோல் விலை மட்டும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக அதில் மாற்றமே இருக்காது. மேபி 1 or 2 டைம்ஸில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இட் வில் பி அ பிக் ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதனால் வந்து இது வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்படியே எல்லா ஏரியாவும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இன்றைக்கி நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் சில இது மட்டும் நான் பிக்கப் பண்ணி பேச போகிறேன், ஷார்ட்டாக பேச போகிறேன். அஸ் யூஷுவல் இதோட இது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும், அந்த இன்ட்ராக்டிவ் சார்ட். ஸோ அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெம்பராக இருந்தீங்கன்னா உடனே பார்க்க முடியும். அண்ட் நான் மெம்பருக்கு ஒரு 1 hour கழிச்சு அது தெரியும். ஸோ வித் திஸ் என்னென்ன கம்பெனிலாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாடா பவர். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அண்டு செகண்ட் வந்து டைட்டன் அண்ட் கல்யாண். ஏன் டைட்டனும் கல்யாணம் ஆல்மோஸ்ட் இந்த சேம் பிஸ்னஸ் தான். பட் ஆனால் ஏன் வந்து அந்த ப்ரைஸில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா அதுதானே முக்கியம். ஏன் வந்து அவ்வளோ ஹையாக டைட்டன் கோட் ஆகிட்டுருக்கு, ஆனால் கல்யாணம் வந்து பாருங்கள் பயங்கரமாக கரெக்டாக எடுத்து இப்போ லோவாக தான் கோட் ஆகிட்டுருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு கூட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாடா பவர். டாடா பவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை அவங்க புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த புவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய முந்த்ரா பிளான்ட், நான் அடிக்கடி சொல்வேன், நெல்லி 4000 மெகாவாட் குஜராத்தில் இருக்குது. அது வந்து ஆரம்பித்த நாள்லேருந்தே அது ப்ராப்ளம் தான். அண்ட் அது வந்து இம்போர்ட்டட் இந்தோனேஷியன் கோலை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட பிளான்ட் அப்படின்னு சொல்லணும். அன்னையிலேருந்தே அது ப்ராப்ளம். அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன்லி ஃபார் அ ஹியூஜ் டெஃபிசிட் எப்போ இருக்கோ அந்த டைமில் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த குஜராத் அண்ட் நெய்பரிங் ஸ்டேட்ஸ்லாம் அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்னா அந்த இம்போர்ட்டட் கோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை. ஸோ அதனால் ப்ரொடக்ஷனும் செல்லிங் ப்ரைஸும் ஹையாக தான் இருக்கும். அப்போ ஒன்லி இந்த பீக் சீசனுக்கு மட்டும் தான் இது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் June 30th அன்றைக்கி ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 4000 மெகாவாட்லேருந்து எந்த வித ரிட்டர்னும் வரல. நார்மலி இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க தான் த ஹோலி இன்டகிரேட்டட் பவர் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டு இருக்குது. அண்டு முந்த்ரா மட்டுமாக இல்லை, அதர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. ட்ராம்பேயில் பிளான்ட் இருக்குது, பீகாரில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ தெர்மல் பிளான்ட் வந்து இவங்கக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு முந்த்ரா ஓடில் மித்த பிளான்லாம் பர்ஃபெக்டாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் இந்த லோவஸ்ட் அவங்களுடைய ரெவென்யூ ஃபெச்சிங்கில் இதுதான் லோவஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அண்டு செகண்ட் வந்து ரினியூவபிள் அசட்ஸ். இந்த கம்பெனிக்குள்ளேயே நிறைய ரினியூவபிள் அசட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதை தவிர இன்னும் அப்ராடில் கூட ஜார்ஜ்
ஜார்ஜியா, ஜாம்பியா அங்கெல்லாம் இவங்க வந்து ஈவன் ஹைட்ரோ பவர் பிளான்ட் கூட ரன் பண்ணிகிட்ருக்காங்க. வித் பூட்டான் கவர்மெண்ட்டோட கூட டயப் பண்ணியிருக்காங்க இப்போ போடுறதுக்கு. இதை தவிர வந்து அதர் பிளான்ஸும் பூட்டானில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரினியூவபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ஸ்மால் விண்டு இருக்குது. அதை தவிர சோலார் அசெட்ஸ் தான் இவங்களுக்கு ஹியூஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோலாரை 2 டிவிஷனாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ரூஃப் டாப், தென் EPC கான்ட்ராக்ட், தென் CPP, தட் இஸ் கேப்டிவ் பவர் பிளான்ட், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இவங்க சோலார்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. தெர் இஸ் செல்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் ரெண்டையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த செல் பிளான்ட் தான் தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்னோம். தட் இஸ் திருநெல்வேலியில் வந்து தூத்துக்குடியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய செல்ஃப் மேனுஃபேக்சரிங். இதுலேயே போட 4 GW கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது. நியர்லி அபவுட் 7,400 கிலோமீட்டர்ஸ் அந்த சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. அதுதான் அந்த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டிவிஷன் இவங்களுடைய இதில். இப்போ Q4 ரிசல்ட்ஸை கூட அதோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 949 crores கொடுத்துருக்கு. இதுதான் டாப்பு இவங்க இதில். தர்மல் தான் அந்த பாட்டம் அண்ட் நெட் ப்ராஃபிட் ஃபெச் பண்ணுறதுல. அப்புறம் இந்த சோலார் செல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 265 crores net profit and 406 crores வந்து இந்த சோலார் இந்த EPC கான்ட்ராக்ட், அந்த ரூஃப் டாப் அந்த இதுலேருந்து வர ரெவென்யூ அப்படின்னு சொல்லலாம். அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் இதில் கூட தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது, தென் டெல்லியில் இருக்குது, அஜ்மேரில் இருக்குது, அண்டு த என்டையர் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அண்டு இது வந்து நியர்லி அபவுட் 304 crores ரெவென்யூ கொடுத்துருக்கு. அண்டு இதுதான் இவங்களுடைய ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதுதான் அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் இன் திஸ். இவங்களுடைய லாஸ் முந்திராலேருந்து அந்த லாஸை வந்து மோர் தென் அதர் ஏரியாஸ்லேருந்து வந்த ப்ராஃபிட், எஸ்பெஷலி அந்த ரெனியூவபிள் பவர்லேயும் அந்த டிரான்ஸ்மிஷன்லேருந்து வர பவர் மோர் தென் காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முந்திரா பிளான்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பீக் பீரியட். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1st April பர்மிஷன் கொடுத்தாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 quartersக்கு இந்த டாடா பவரோட இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா. ஆனால் பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்? பிகாஸ் மான்சூன் ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. அதனால் தெர்மல் பிளான்ட்டு எல்லாமே நல்லா பண்ணும். ஸோ இவங்களும் நல்லா பண்ண போகிறாங்க அதனால் அப்படின்னு சொல்லலாம். மித்த பிளான்லாம் எப்பொழுதுமே மித்த வெர்டிகல்ஸ்லாம் ரெகுலராக இன்கம் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இட் இஸ் க்ரோயிங் ஆல்சோ. பட் ஆனால் தெர்மல் சைடில் மட்டும் இந்த பிளான்ட்னால இவங்களுக்கு பெரிய லாஸ். ஜஸ்ட் லைக் டாடா மோட்டர்ஸில் ஜாகுவார் அண்டு லேண்ட் ரோவர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது. ஜஸ்ட் லைக் டாடா ஸ்டீலில் UK பிளான்ட் அண்ட் நெதர்லாண்ட் பிளான்ட். அதே மாதிரி டாட்டாக்கு பார்த்திங்கன்னா இந்த முந்திரா பிளான்ட் இஸ் கிவிங் ப்ராப்ளம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவிஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிறனால டாட்டானால் மேனேஜ் பண்ண முடியுது, மித்தவங்களால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இதுதான் ஷார்ட் ரிவ்யூ ஆஃப் டாடா பவர். நவ் கம்மிங் டு டைட்டன் அண்ட் கல்யாண். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கம்பெனி. அதாவது 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து டைட்டன் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, வெல் எஸ்டாப்ளிஷ்டு, வெரி கிரேட் பிராண்ட் நேம். ஏன்னா இந்த கோல்டு பிஸ்னஸில் அந்த பிராண்ட் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 24 கேரட் கோல்டோட ஆர் 22 கேரட் கோல்டோட இவங்க ஜாஸ்தி எதை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லைட் வெயிட் கோல்டு அதுதான் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. அப்போ வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும். இப்போ வந்து 8 கேரட் கோல்டு, 12 கேரட் இல்லாட்ட 18 கேரட் அப்படின்னா அதில் 18 கேரட் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு அந்த ட்ரஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஜாஸ்தி சொல்லவே வேண்டியதில்லை. டாட்டா குரூப்புக்கு அது ஈஸியாக கிடைக்கிறதுனாலேயே அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இந்த டைட்டன் வந்து ஆல்வேஸ் வந்து ரொம்ப ஹையாக கோட்டாயிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இவங்களோட ROE அண்ட் ROCயும் எக்ஸலண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்ட்டு. அதையும் என்னங்கிற இப்போ பார்த்துடலாம். அண்ட் மொரோவர்
கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிஸ்மார்க் அந்த இது போட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல்டை. அப்போ வந்து அந்த அந்த மார்க் இருக்கிறனால அந்த நேம் ஆஃப் த கம்பெனியும் அதோட சேர்ந்து இருக்குது. அப்போ வந்து எது கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி கொடுக்கும் அப்படின்னா, டாட்டா இது பெட்டராக கொடுக்கும் தேன் வந்து அதர் பிளேயர்ஸ் இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், ஆர் அன்ஆர்கனைஸ்டு பிளேயர். அதனால தெர் இஸ் அ ஷிஃப்ட், அன்ஆர்கனைஸ்ட்லேருந்து ஆர்கனைஸ்டு பிளேயருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து நேம் மட்டும் இருந்தால் போதாது. அப்போ நிறைய ஸ்டோர்ஸும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னா தென் நம்ம ஃபுட்ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நிறைய பேர் வர அட்லீஸ்ட் நிறைய வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், விசிட்டர்ஸை வந்து பையராக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவும் இவங்க வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதை தவிர என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கேரட் லேன்ங்கிறத லாஸ்ட் இயர் அக்வயர் பண்ணாங்க. இப்போ அதுலேயும் பார்த்தீங்க ஆம்னி சேனல் அதுலேயும் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த ஸ்டட்டட் ஜுவல்லரின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது கூட இவங்களுடைய சேல்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதனாலையும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபார் பெட்டராக இருக்குது தென் அதர் பிளேயர்ஸ் இந்த சேம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் கோல்டு மட்டும்தான் பண்ணுறாங்களா டைட்டன் அப்படின்னா இல்லை. ஸோ அவங்க ஆரம்பித்த பிஸ்னஸ் என்ன, வாட்சஸில் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அதர் ஏரியாஸ்லேயும் ஸ்லோவாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஐ கேர்லேயும் இருக்காங்க, தென் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ், விமன் ட்ரெஸ்ஸஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுடைய பிஸ்னஸ் வெர்டிகல்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கூட என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ. பட் இதுலேயே கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று வந்து இந்த ஹை அண்டு கோல்டு வாங்குகிற கேட்டகரி, அனது வந்து மாஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹை அண்டு வந்து அதோட க்ரோத் நல்லா தான் இருக்குது, அரௌண்ட் 46% க்ரோ ஆகிட்டே இருக்குது. இட் இஸ் த மாஸ் மார்க்கெட்டில் தான், பிகாஸ் ஹை வேல்யூ ஆஃப் த கோல்டு இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே தான் ஒரு ஃபால் இருக்குது. ஸோ அந்த ஃபால் வந்து தோ சம்மாட் வந்து குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எஸ்பெஷலி அந்த Q4 அந்த டைமில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த மாஸ் மார்க்கெட் வந்து எப்படி மாறிடுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைட் வெயிட்டு கோல்டுக்கு போயிடுறாங்க. இல்லாட்டா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கோல்டு, இதில் ஓல்டு கோல்டை கொடுத்து நியூ கோல்டு வாங்கிக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த டைட்டனில் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய 50% ஆஃப் த பிஸ்னஸ் இதுதான், ஓல்டு கோல்டை கொடுத்து அந்த நியூ கோல்டு வாங்கிக்கிறாங்க. அண்டு இந்த மாஸ் மார்க்கெட்டில் கூட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த ஃபேஷனுக்கு தகுந்தாப்பில் அவங்க டிசைன்ஸ் கொடுக்குறனால அதுவும் இங்கே கேட்சப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் காரணம் ஏன் வந்து டைட்டன் வந்து ஏன் அவங்களுடைய ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸு கூட அதனால் ஈவன் பெட்டராக இருக்குது தென் கம்பேர்ட் டு கல்யாண் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. இவங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேயே தனிஷ் இதில் இருக்குது, கோல்டு இருக்குது. ஒன்று வந்து தனிஷ்க் அப்படின்ட்டு, வேறு வந்து இதில் வந்து மோர் ஆஃப் அ மாஸ் மார்க்கெட் கேட்டகரி, மியா பை தனிஷ்க். ஸோ அகெயின் அனதர் கேட்டகரி ஜோயா. மியா அண்ட் ஜோயா அதோட க்ரோத் வந்து 46% இருக்குது இந்த தடவை. அண்ட் கேரட் லைன் இஸ் மோர் ஆஃப் த ஸ்டட்டட் யூனோ டைமண்ட் அண்ட் அதர் ப்ரெஷர் ஸ்டோன்ஸை விற்கிற அந்த அவுட்லெட் அது. அப்புறம் இதை தவிர இன்டர்நேஷ்னல் இது வேறு இருக்குது, USA, UAE, தென் UK, சிங்கப்பூர், இந்த பிளேஸ்லலாம் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்க வந்து இது மட்டும் இல்லை, இந்த வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸில் இருக்காங்க, ஐ கேர் அண்டு ஏற்கனவே சொன்னேன், அண்ட் சாரீஸ் அந்த மாதிரி. அண்டு பட் அது கல்யாணுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த கோகோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா வந்து ஃபோக்கோ மாடல் அப்படின்ட்டு. கோகோ அப்படின்னா இந்த கம்பெனி ஓன்ட் அண்ட் கம்பெனி ஆப்ரேட்டட், ரெண்டு பேருமே அதில் பாப்புலராக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃபோக்கோனா த ஃப்ரான்ச்சைசி ஓன்ட் அண்ட் கம்பெனி ஆப்ரேட்டட், கம்பெனி வந்து அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடலில் ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு மோர் ஸோ பை டைட்டன் அப்படின்னு சொல்லலாம். நார்மலி கம்பெனி ஓன் கம்பெனி ஆப்ரேட் எங்கே இருக்குன்னா அந்த மெட்ரோ, த பிகர் அண்ட் பிகர் சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா தென் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆனால் ஃபோக்கோ மாடல் பார்த்திங்கன்னா எங்கே ஃபேமஸாக இருக்குன்னா அந்த டூ டியர் அண்ட் 3 டியர் சிட்டிஸில் அது வந்து நார்மலாக பாப்புலராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் டைட்டனோ மேனுஃபேக்சரிங் சென்டர் அப்படி பற்றி பேசணும் அப்படின்னா இமீடியட்டாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னா உடனே ஹோசூர்னு சொல்லலாம், அங்கே தான் பிக்கஸ்ட்டு இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி இருக்குது ஃபார் ஜுவல்லரி பிளான்ட் அப்படின்னு சொல்லணும்.
அண்டு கல்யாணம் வந்து சலைச்சவங்க இல்லை. அவங்களும் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு பெரிய அவுட்லெட் இருக்குது. ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் இப்போ ப்ராப்ளம் இருக்குது. வெதர் வந்து சேல்ஸ் வந்து அதே லெவலில் கண்டினியூ ஆகுங்கிறத கொஸ்டின் ஒன்று இருக்குது. வேர்ல்டு ஓவர் பார்த்திங்கன்னா குளோபல் பிஸ்னஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் த கல்ஃப் வார் அப்படின்னு சொல்லணும். அண்டு ஆனால் ரொம்ப வருஷமாக இவங்க இருக்காங்க. இவங்க ஒன்றும் சலைச்சவங்க இல்லை கம்பேர்ட் டு டாட்டா அப்படின்னு சொல்லணும். அண்டு அது இவங்களும் வந்து 1993 ஆரம்பித்தாங்க. அந்த பிஸ்னஸை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் யூஎஸ்ஏக்கு என்ட்ரு பண்ணிட்டாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இவங்களோட டிஜிட்டல் ஆர்ம் அண்டு கேண்டர் அப்படின்ட்டு அது கூட இப்போ பாப்புலர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். குயிக்காக 2 பேரோட ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் அண்ட் தென் வந்து கம்பேர் பண்ணி இதை முடிச்சிடலாம். அந்த இதை டைட்டன் வந்து 15,320 crores அண்ட் 1,063 இஸ் த நெட் ப்ராஃபிட். Q4 மட்டும் நான் பேசுகிறேன் நான். அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து 11.8%. இதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அதே இது கல்யாணுக்கு பார்த்தீங்கன்னா 10,275 crores அண்ட் 409 crores வந்து நெட் ப்ராஃபிட்டு. அண்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா 7.1%. இது வந்து இது கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸு 2 கம்பெனிக்கும். இது கம்பேரிசன் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு புது விதமான சார்ட்டு, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரேடரை பார்த்திங்கனாலே ஏன் வந்து டைட்டன் ஸ்கோர்ஸ் பெட்டர் தென் கல்யாண் அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேராமீட்டர்ஸில் கம்பேர் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த பிராண்ட், அந்த பிராண்டு பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வந்து டைட்டனுக்கு ஏன்னா 95 அண்டு 100ல் எடுத்துட்டிங்கன்னா 1 to 100 போட்டிங்கன்னா யாருக்கு வந்து ஹையஸ்ட்டு மதிப்பு இருக்குதுன்னு பார்த்தா இந்த 2 பிளேயரில் வந்து டெஃபினட்டாக வந்து டைட்டனுக்கு தான் சொல்லணும். அண்ட் அந்த ஈக்குவலண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா கல்யாணுக்கு 72 தான் இருக்குது. அண்டு இந்த பிராண்டோட அந்த இமேஜ் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து கவர்னன்ஸ் ஃபேக்டர் அகெயின் வந்து இவங்க தான் ஸ்கோர் பண்ணுறாங்க டைட்டன். அது அகெயின் 95. அந்த ஃபேக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 60 தான் இருக்குது ஃபார் கல்யாண் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 60? ஒரு 2 years பேக் கூட ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அவங்க வச்சுருந்த ஒரு பிளேனை விற்றாங்க, அதில் வந்து நிறைய லாஸ் வந்துச்சு. மித்ததெல்லாம் வந்து மித்த ஒரு பிளேன் வச்சுருக்காங்க, அந்த ப்ரைவேட் ஜெட், அதை கூட விற்க போகிறாங்க அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இதனால் அவங்களுடைய கவர்னன்ஸ் வந்து சமாட் டார்னிஷ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் டைட்டன் ஹஸ் காட் 85 இது பாயிண்ட்ஸு அண்ட் இதுக்கு வந்து குறைச்சி தான் இருக்குது, விச் இஸ் அபவுட் 52 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஓசி ROE அதெல்லாம் வந்து மச் ஹையராக இருக்கிறனால அப்படின்னு சொல்லலாம். மார்ஜின் ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இது வந்து 85 ஸ்கோர் பண்ணுறது, 85 ஃபார் டைட்டன் அண்டு வந்து 60 ஃபார் கல்யாண் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கல்யாண் எதுலேயுமே வின் பண்ணலையா? இல்லை, வின் பண்ணியிருக்காங்க. ஜியோ டைவர்சிட்டி அதில் வந்து கல்யாணுக்கு பார்த்தீங்கன்னா 82 அண்டு டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 65 அப்படின்னு சொல்லணும். அண்டு ஒன் மோர் ஃபேக்டரில் கூட வேல்யூவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ டைட்டனோட PE அண்ட் அதர் திங்ஸ் இது வந்து ரீசனபிளி வேல்யூடாக இருக்கிறனால இப்போ கல்யாணுக்கு 72 அண்டு டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 36 தான் இருக்குது. அண்டு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பார்க்குறோம். இப்போ க்ரோத் ஃபேக்டர் எடுத்துட்டிங்கன்னா யார் ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறாங்கன்னா கல்யாண், அதில் வந்து 90 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்க. அண்ட் அதே இதை வந்து டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 72. நேச்சுரலி பிகர் சைஸாக இருக்கும்போது க்ரோத் வந்து ஸ்லோவாக தானே இருக்கும். ஸோ பட் ஆனால் வி ஹேவ் டு சி அப்சல்யூட் நம்பர்லேயும் நம்ம பார்த்து ஆகணும். பட் ஆனால் இந்த டைட்டனோட ROE அண்ட் ROC 35 அந்த மாதிரி இருக்கிறது வந்து கல்யாணம் வந்து ஈஸியாக பீட் பண்ணிட முடியாது. அவங்க வந்து அந்த 25 ரேஞ்சில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் இந்த இமேஜ்னால, இந்த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்னால இவங்க வந்து கோல்டு லோன் வாங்குவாங்க, கோல்டு மெட்டல் லோன் வாங்குவாங்க. அதுதான் ரியல் டிஃப்ரென்ஷியேட்டர்னு சொல்லலாம். அது வந்து பிரிங்ஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படின்னு கூட சொல்வேன் நான். அதாவது கோல்டு மெட்டல் லோனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 2 to 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பேங்க்லேருந்து கோல்டையே கடனாக வாங்குவாங்க. இது டைட்டனும் பண்ணுறது உண்டு, கல்யாணும் பண்ணுறது உண்டு. அண்டு டிபெண்டிங் ஆன் தி கம்பெனி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார்ஜ் ஆகும்.
இப்போ வந்து நீங்கள் வந்து லோன் கேஷாகவே பாரோ பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 8% 9% டிபெண்டிங் ஆன் த கம்பெனியோட ரேட்டிங்கை பொறுத்து இருக்கு. ஆனால் கோல்டு மெட்டல் லோனை வந்து கோல்டாக லோனாக வாங்கி கோல்டாகவே அவங்க ரீபே பண்ணும். தெர் இஸ் கோல்டு வாங்கிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு தென் வந்து செல் பண்ணிவிட்டு பணம் ஏர்ன் பண்ணி அண்டு கோல்டாக வந்து பேங்க்குக்கு ரீபே பண்ணோம். அண்டு இதில் என்ன இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த கோல்டு லோனை ப்ரிஃபர் பண்ணுறது உண்டு. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு லோன் வந்து டைட்டன்ட்ட இருக்கிறது வந்து 5200 crores. அண்ட் அதே இது வந்து கல்யாண்கிட்ட இருக்கிற 3800 crores. ஆனால் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து அன்ஆர்கனைஸ்டு பிளேயருக்கு கிடையாது. ஸோ அதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன் வந்து நிறைய பேர் ஆர்கனைஸ்டு பிளேயராக இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி அந்த மார்க் இருக்குல்ல அந்த கோல்டில் வந்து கொடுக்கறது மூலமாக எப்படி வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கிது அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த இவங்களுடைய இயர்லி இதில் வந்து 285 crores தெர் இஸ் டைட்டன் இந்த கோல்டு மெட்டல் லோன் வாங்குறதுனால சேவ் பண்ணுறதா இவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து தி சேவ் ஆன் இன்ட்ரெஸ்ட் லோன் இந்த மாதிரி கோல்டு லோன் வாங்குறது மூலமாக அப்படின்ட்டு அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேருந்து நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நிறைய குட் பாயிண்ட்ஸு டைட்டனுக்கு இருக்கிறனால அண்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கிறதுனால ஈவன் இந்த பேட் பீரியடில் கூட அவங்களால பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அவங்களுடைய பி ரேஷியோ கூட ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஆனால் அஃப்கோர்ஸ் நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, கோல்டு வாங்கிறத தவிருங்க அட்லீஸ்ட் ஃபார் 1 year. அண்டு கோல்டு வந்து நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெல்லி அபவுட் 750 tons வரைக்கும் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் வி ஆர் லூசிங் அபவுட் $75 billion அப்படின்னு வேறு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பட் வந்து இதனால் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி டாக்ஸஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இம்போர்ட் டியூட்டி இப்போ 3% இருக்குது, இப்போ ஜிஎஸ்டி ஒரு 3% இருக்குது, இது கூட மேலே போகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். டு கட்டைல் இந்த மாதிரி இம்போர்ட்டை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் ஏன் வந்து டைட்டன் வந்து ஒரு பெட்டர் வேல்யூ பண்ணுறாங்க தேன் கல்யாண் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த இன்ட்ராக்டிவ் சார்ட்டில் இந்த நான் சொன்ன அத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ரியல் ஐ ஓப்பனர் அப்படின்னு நான் சொல்வேன் நான். அண்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.